ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ஒரு கொலை வழக்கு 20ஆம் நூற்றாண்டின் இணையில்லா விடை தெரியாத மர்ம கொலை வழக்கு அப்படின்னு எல்லோராலையும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஜான் பானட் பேட்ரிஷியா ராம்சே கொலை வழக்கு. அப்படி என்னதான் இந்த வழக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்ம சம்பவங்கள்லாம், சுவாரஸ்யங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த எபிசோடில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். நம்ம எப்பவும் போலவே உள்ள அந்த கொலை வழக்கு என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாரு அப்படிங்கிறத பார்த்தலாம். போல்டர் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அந்த இடத்துல ராம்சே ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான குடும்பம் ஒன்று வசிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் ஜான் ராம்சே அப்படிங்கிறது தான் அந்த குடும்ப தலைவருடைய பேர். அவருக்கு பேட்சி அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி, பர்க் அப்படின்னு சொல்லி 9 வயசு நிறைஞ்ச ஒரு பையன், கடைசியாக ஜான் பானட் பேட்ரிஷியா ராம்சே அப்படின்னு சொல்லி 6 வயது நிரம்பிய ஒரு பொன் குழந்தை. இதுதான் அவங்களுடைய அழகான குடும்பம். இவங்க நிம்மதியாக நமக்கு என்னென்னு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு வெல்த்தியான ஃபேமிலி இது. இப்போ சம்பவம் நடந்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1996 டிசம்பர் 25 அன்னைக்கு நைட்டு, அதாவது கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு நைட்டு. இவங்க கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு தனக்கு என்னென்னலாம் ப்ரெசன்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளைங்களாம் ஆசையாக பிரித்து பார்ப்பாங்க இல்லையா? அப்படி எல்லா விஷயங்களையும் பார்த்து முடித்த உடனே இவங்களுடைய பக்கத்து வீட்டில் போய் அங்கே ஒரு பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஃபேமிலியோடு போய் ஜாலியாக அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி வரும்போது அந்த 6 வயசு பெண் குழந்தையான ஜான் பானட்டு நல்ல தூக்கத்தில் இருந்திருக்க அந்த குட்டி பொண்ணு இப்போ வீட்டுக்கு வந்த உடனே ஜானும் சரி அவருடைய மனைவியான பேட்சியும் சரி 2 பிள்ளைங்களையும் அவங்களுடைய பெட்டில் படுக்க போட்டுட்டு இவங்க நேராக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே இவங்களுடைய பெட்ரூமுக்கு தூங்க போயிட்டாங்க. மறுநாள் காலையில் 6 மணி ஆப்பில் எந்திரிச்சு மனைவியான பேட்ஸை கீழே இறங்கி வந்தால் படியிலேயே 3 பக்கத்துக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்கு. இதில் உன்னுடைய 6 வயசு பொன் குழந்தை அந்த மகளான ஜான் பானட்டை நான் கடத்திட்டேன். இப்போ உன் பொண்ணு உயிரோடு உனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு $1,18,000 பணம் இமீடியட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருக்கு. பேட்சிக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க தன்னுடைய கணவன்ட்டு இருந்து சொல்லி இப்போ அடுத்து போலீஸ் வரைக்கும் இன்ஃபர்மேஷன் பஞ்சாக பறந்துருச்சு. டிபார்ட்மெண்ட்டும் உள்ளே வந்துட்டாங்க வீட்டில். இப்போ அந்த பொண்ணை எங்கேயாவது தேடுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் கழித்து எல்லா விஷயங்களும் முடிஞ்சு கடைசியாக அந்த பொண்ணை எங்கே தேடி பார்த்தாலும் எங்கேயுமே கிடைக்கல. யார் இந்த லெட்டரை வீட்டுக்குள்ளே விட்டுருக்க முடியும், யார் அந்த பொண்ணை கடத்திருக்க முடியும், உங்களுக்கு யார் மேலேயா சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இல்லைங்க, நேற்று நைட்டு ஜாலியாக போய் ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம், எங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியாது அப்படிங்கிறாங்க இவங்க. இப்போ போலீஸ் மட்டும் வந்ததும் இல்லாமல் இப்போ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்க நீங்கள் வேணாம், உங்கள் வீட்டை சுற்றி வேறு ஏதாவது க்ளூஸ் கிடைக்குதா அந்த லெட்டரை தவிர அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம ஜான் ராம்சேட்டை சொல்லி அனுப்புது. அவரும் பக்கத்து வீட்டுக்காரரும் சேர்ந்து அப்படி வீட்டை சுற்றி தேடலாம் அப்படின்னு போகிற மாதிரி போகிறவங்க நேர பேஸ்மெண்ட்டுக்கு போய் பேஸ்மெண்ட்டில் அங்கே இந்த ஜான் பானட் அந்த 6 வயசு பொண்ணுடைய சடலம் கிடக்குதுன்னு சொல்லி அந்த தகப்பனே ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒரு விஷயத்தில் சுற்றி அப்படியே அந்த சடலத்தை மேலே தூக்கிட்டு வர்றாப்புல போலீஸுக்கு. இப்போ போலீஸுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த கேஸு அதுக்கப்புறம் மொத்த அமெரிக்காவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வழக்காக மாறுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இறந்து போன அந்த 6 வயசு பொன் குழந்தையான ஜான் பானட் பேட்ரிஷியா ராம்சே இருக்காங்க இல்லையா? அவங்க ஒரு மிகப்பெரிய பியூட்டி குயின் கான்டெஸ்ட்டில் 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அழகான பெண் குழந்தைகள் அப்படிங்கிறதுல அவங்க தான் பட்டம் பெற்று முடிசூடின ஒரு பொன் குழந்தை. அதனாலேயே தெரியும் இல்லையா, உலக அழகிகளுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா டப்புன்னு மிகப்பெரிய அளவில் வந்துருங்கிற கதையா. இந்த குழந்தை இவ்வளோ ஒரு அழகி அப்படின்னு பட்டம்லாம் வாங்கின ஒரு பொண்ணு அப்படிங்கிறனாலேயே இது சும்மா தீயாக பரவுது எல்லா பிரசன்ட் மீடியாலையும். இதுதான் பிரேக்கிங் நியூஸு அன்னைக்கு. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் அடுத்தடுத்து போலீஸுக்கு பல கேள்விகள் அவங்களுடைய மைண்டில் தோணுது. ஒரே ஒரு விஷயந்தான். ஒன்று, வீட்டுக்குள்ளே தான் அந்த பொண்ணுடைய சடலம் கிடச்சிருக்கு. அப்போ பேரண்ட்ஸ் தானே ரெஸ்பான்சிபிள். எப்படி ஒரு இன்ட்ரூடர் வந்துட்டு போயிருக்க முடியும் அப்படிங்கிறது முதல் கேள்வி அவங்களுக்கு. ரெண்டாவது, சரி ஓகே இன்ட்ரூடர் வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னே கூட வச்சுப்போமே. அப்படி பார்த்தா கூட
எந்த ஒரு விஷயமும் சுற்றி ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படி இப்படின்னு எந்த ஒரு விஷயம் பெருசாக நமக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ யார் உள்ளே வந்திருக்க முடியும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. மூணாவது, சரி ஓகேங்க, இப்போ ஒரு இன்ட்ரூடர் வர்றாரு, இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னா கூட அந்த பேரண்ட்ஸ் என்ன நம்பியிருப்பாங்க? குழந்தைய காணா, அப்போ அந்த $1,18,000 பணத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் குழந்தைய உயிரோட மீட்க முடியும் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆனால் அப்படி ஒரு கொலையை பண்ணணும், இல்லை பணத்துக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த குழந்தைய தூக்கணும் அப்படின்னு நினச்சவன் எதுக்காக அந்த குழந்தைய கொலை பண்ணி கீழே பேஸ்மெண்ட்லேயே போட்டு போனான்? சரி ஓகே, இப்போ பேஸ்மெண்ட்டில் போட்டு போயிட்டான்ல, குழந்தைய கொண்டுட்டோம், இங்கே தான் குழந்தையுடைய பிணமே கிடக்குது அப்படிங்கும்போது இந்த லெட்டர் எழுதி வச்சு என்ன பிரயோஜனம்? லெட்டரை கையோட அவனே எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. அந்த லெட்டர்னால எந்த யூஸுமே கிடையாது இல்லை. எதுக்காக அவன் லெட்டரை விடணும்? இதுவும் அவங்களுக்கு புரியலை. இது எல்லாமே தாண்டி போலீஸ் பொதுவாக ஒரு கிரைம் சீனுக்குள்ளே வந்துட்டா சல்லடை போட்டு எல்லா இடத்துலையும் என்னென்ன கிடைக்குதுன்னு எல்லாமே தேடுவாங்க இல்லையா? அப்படி முதல் தடவை வீட்டுக்குள்ளே வந்து மொத்தமாக சல்லடை போட்டு தேடினப்ப இந்த ஜான் போனட், அந்த குட்டி பொண்ணு 6 வயசு பொண்ணுடைய சடலம் போலீஸுக்கு ஏன் முதல்ல சிக்கலை? எப்படி அப்பா மட்டும் போய் பேஸ்மெண்ட்டில் கரெக்டாக சடலம் கிடக்குதுன்னு எடுத்துகிட்டு வந்தார் இப்படின்னு அடுக்கடுக்காக பல கேள்விகள் எல்லாருடைய மைண்ட்லையும் எழ ஆரம்பிக்குது. இதை வச்சு ஒருத்தராக ஒரு கூட்டராக வைக்கிறாங்க. எக்கச்சக்கமான பேர் சஸ்பெக்ட்ஸாக இந்த கேஸில் பார்க்கப்பட்டிருக்கு. அந்த தருணத்தில் முதல்ல சஸ்பெக்ட் நம்பர் 1 யார் அப்படின்னா இந்த குழந்தையுடைய அம்மா. இப்போ இந்த 6 வயசு பொன் குழந்தை எப்படி அழகியாக பட்டம் வென்றுச்சோ அந்த மாதிரி அந்த அம்மா மிஸ் வெஸ்ட் வெர்ஜீனியா அப்படின்னு சொல்லி பட்டம் வென்ற ஒரு அழகி தான் அந்த அம்மாவுமே கூட. அதனால ஒரு அழகிகள் இல்லை ஒரு பணக்கார ஃபேமிலி அப்படின்னா நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, இப்படித்தான் குழந்தைங்களை வளர்க்கணும், இந்த மாதிரி குழந்தைங்க பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்படி ஒரு சில விஷயங்களை தன்னுடைய குழந்தைக்கு அந்த அம்மா டெய்லி சொல்லி கொடுத்து அதை ஃபாலோ பண்ண சொல்லி அவங்க கம்பல் பண்ணியிருக்கலாம். இது சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால அதை கேட்காம இது மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். முக்கியமாக இந்த பெட்டை வெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சின்ன குழந்தைங்க ஒரு சுசு போகிறது பெட்டில் அப்படிங்கிறது சர்வசாதாரணமான விஷயம். ஆனால் அது கூட ஏன் இப்படி டிசிப்ளினான பண்ணுது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கோபத்தில் ஏதாவது ஒரு அடி அடிச்சிருக்கலாம். அதில் அந்த குழந்தை நிலை தருமாறி ஏதாவது ஒரு விஷயத்தில் விழுந்திருக்கலாம். அதனால கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். இதை வேறு வழியே இல்லாமல் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன், குழந்தைக்கு இப்படி ஆகி போச்சுன்னு கணவர்கிட்ட அவங்க சொல்லியிருக்கலாம். ஜான் ராம்சே வேறு வழியே கிடையாது, தன்னுடைய மனைவியும் 9 வயசு பையனான பர்க்குக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால அவங்களே அந்த விஷயத்தை ஸ்டேஜிங் பண்ணியிருக்கலாம் மொத்தமாக அப்படிங்கிற ஒரு கூற்று ஒன்று இருக்குது. இதை விட முக்கியமாக போலீஸு அந்த அம்மா கிட்ட தனியாக உட்கார வச்சு விசாரிக்கும் போது அவங்க பெருசாக கோஆப்ரேட் பண்ணவே கிடையாதான். இதனாலேயே போலீஸுக்கு ஒரு சந்தேகம், ஒரு வேளைக்கு அந்த லெட்டர் நம்ம தான் எழுதியிருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை நீங்கள் இதே மாதிரி ஒரு லெட்டரை உங்கள் கைப்பட எழுதுங்க அப்படின்னா அது ஒன்றும் எக்ஸாக்ட் மேட்ச்சு அப்படின்னு சொல்ல முடியல கூட இந்த லெட்டருக்கும் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸு நிறைய ஒத்து போயிருக்கு. இதனால ஒருவேளைக்கு இந்த அம்மாவா தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் போலீஸுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு அந்த டெக்னாலஜி பெருசாக சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா கூட பிற்பகுதியில் பல வருஷங்களாக அந்த வழக்கு இப்போ வரைக்கும் இது அன்சால்வ்டு கேஸாகத்தான் இருக்குது. பின்னாடி ஒரு 2002 2006 அந்த டைமில் இவங்க திருப்பி டிஎன்ஏ வந்து டெக்னாலஜின்னு ஒன்று வளர்ந்ததுக்கப்புறம் இவங்க மேட்ச் பண்ணி பார்த்தப்போ கூட அம்மாவுக்கும் அந்த குழந்தை மேலே அந்த இறந்து போன சடலம் அந்த குழந்தை அது மேலே கிடைச்ச அந்த டிஎன்ஏக்கும் பெருசாக மேட்ச் எதுவுமே ஆகலை. அதனால் அம்மா தான் அந்த குற்றத்தை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ஊர்ஜிதமாக போலீஸால் ப்ரூவ் பண்ண முடியாமல் போச்சு. 2வது சஸ்பெக்ட் யார் அப்படின்னா இந்த குழந்தையுடைய அப்பா ஜான் ராம்சே. எதனால் அப்படின்னா சார் வீட்டை சுற்றி க்ளூ ஏதாவது கிடைக்குதா பார்த்துட்டு வாங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம். ஆனால் நாங்கள் போய் தேடும்போது எங்களுக்கு கிடைக்காத சடலம், நீங்கள் மட்டும் ஸ்ட்ரைட்டாகவே தேடுறதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு தான் போனீங்க, போன உடனே சடலத்தை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. சடலத்தையாவது கம்முன்னு எடுத்துகிட்டு வந்தீங்களா? நாங்கள் என்ன சொன்னோம், ஏதாவது ஒரு விஷயம் ஒரு க்ளூவாக பட்டுச்சுன்னா எதையும் தொடாதீங்க, போலீஸை கூப்பிடுங்கன்னு சொன்னோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த குழந்தை வாயில் ஏதோ துணி இருந்தது, அதை நான் தான் ரிமூவ் பண்ணேன், அந்த குழந்தைய ஒரு பிளாங்கெட்டில் போட்டு நான் தான் வந்து சுற்றி கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த கிரைம் சீனே கம்ப்ளீட்டாக கண்டாமினேட் பண்ணிட்டீங்க. அதில் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கலாம். அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ண அந்த சம்பவமே மொத்தமாக கெடுத்து விட்டுருச்சு. இதெல்லாம் தாண்டி வீட்டை சுற்றி எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்டுமே ஒரு இன்ட்ரூடர் உள்ளே வந்துட்டு போனதுக்கான சாத்தியக்கூறுகளாகவே எங்களுக்கு தெரியல. அதனால நீங்கள் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்பா மேலேயும் சந்தேக பார்வையை திருப்பினாங்க போலீஸு. ஆனால் நான் சொன்ன மாதிரி பிற்பகுதியில் டிஎன்ஏ மேட்ச் எல்லாத்துக்கும் பண்ணி பார்த்தப்ப இவருடைய டிஎன்ஏயுமே அந்த சடலத்து மேலே இருந்த அந்த டிஎன்ஏவோட மேட்ச் ஆகலை. 3வதாக சந்தேக பார்வை யார் மேலே வந்தது அப்படின்னா அந்த இறந்து போன குழந்தையுடைய அண்ணனான 9 வயசு பையனான பர்க். காரணம் என்ன அப்படின்னா அண்ணன் தங்கச்சியோட விளையாட்டா கூட விளையாண்டுட்டு இருந்திருக்கலாம். அந்த நிலைமையில அந்த குழந்தை நிலை தடுமாறி எங்கேயாவது பின்னாடி விழுந்து எதுலையாவது அடிபட்டிருக்கலாம்.
அதனால கூட ஆக்சிடென்டலாக அந்த குழந்தை இறந்து போயிருக்கலாம். இப்போ அந்த பையன் தங்கச்சிக்கு ஏதோ ஆகி போச்சுன்னு பதட்டத்தில் அழுதுட்டு போய் அப்பா அம்மாட்ட சொன்னப்போ வேறு வழி கிடையாது, நான் பையனை காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து கூட இந்த மொத்த விஷயத்தையும் ஸ்டேஜிங் பண்ணி போலீஸை ஏமாற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று போலீஸுக்கு இருந்தது. இதை விட முக்கியமாக எல்லார் வீட்லையும் நடக்கிறதான், ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா பிறந்த குழந்தைய தான் டேக் கேர் பண்ணணும்னு சொல்லி அதிகமாக பாசம் வைக்கிறதாக அந்த மூத்த குழந்தை புரிஞ்சுக்கிறோம். பேரண்ட்ஸை பொறுத்தளவுக்கு 2 குழந்தை மேலே தான் உயிரை வச்சுருப்பாங்க அவங்க. ஆனால் அது வளர்ந்த குழந்தை, அதுவே எல்லாம் பார்த்துக்கிறோம், அதுவே கூட சாப்பிட்டுக்கிறோம். பட் இந்த குழந்தைக்கு நம்ம தான் ஊட்டி விடணும், நம்ம தான் எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணணும்னு ஒரு பேரண்ட்ஸ் பண்ணுறதுனாலேயே டிஃபால்ட்டாகவே அந்த மூத்த பசங்களுக்கு சின்ன பிள்ளைங்க மேலே ஒரு பொறாமை ஒன்று எப்பயுமே வரும். இது எல்லா வீட்லையும் நடக்கிற ஒரு சம்பவம் தான். அப்படி பொறாமையில் கூட அந்த பையன் ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் ஒரு சந்தேகம் போலீஸுக்கு இருந்தது. பட் இருந்தாலும் அவங்களால அதை ரொம்ப கிளியராக கன்க்ளூட் பண்ண முடியாமல் போனதுக்கான காரணம் அந்த பையனுடைய வயசு. 9 வயசில் இந்த அளவுக்கு ஒரு பையன் பண்ணிடுவான் அப்படிங்கிறனால கடைசியாக அவனையும் விட்டுட்டாங்க, அவன் இல்லைன்னு. 4வதாக போலீஸுடைய சந்தேக பார்வையில் விழுந்த ஆள் யார் அப்படின்னா பில் மெக் ரெனால்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர். இவர் ஒரு ரிட்டையர்டு ஜேர்னலிசம் ப்ரொஃபஸரு. இவர் தான் நம்ம ராம்சே குடும்பத்துடைய அவங்க தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர். இவர் தான் அந்த டவுனில் வருஷம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாண்டாவாக வேஷம் போடக்கூடிய நபராம். ஸோ பொதுவாகவே சின்ன பிள்ளைங்களுக்கு சாண்டா கிளாஸை பார்த்தாலே ரொம்ப பிடிச்சி போகும். ஏன்னா சாண்டா கிளாஸ் வீட்டுக்கு வருவார், கிறிஸ்மஸ் அன்னைக்கு நமக்கு சாக்லேட் தருவார், கிஃப்ட்ஸ் தான் தருவாருன்னு சொல்லி எல்லா பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்க ஏங்கிறதெல்லாம் எல்லார் வீட்லையும் நடக்கிற விஷயந்தான். அந்த மாதிரியே நம்ம ஜோ பனட் அந்த இறந்து போன 6 வயசு பொன் குழந்தையுமே இந்த சாண்டா கிளாஸ் வேஷம் இவர் தான் போடுறார் அப்படிங்கிறனாலேயே இவரை ரொம்ப பிடிக்குமாமா. இவர்கிட்ட அடிக்கடி அந்த புள்ள போய் நல்லா பேசுறது, அவர் ஆசுவாசமாக குழந்தையை தூக்கி வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்குள்ளே இருந்திருக்கு. இதை விட முக்கியமாக நைட் நேரத்தில் நீங்கள் குழந்தைய தூங்க போட்டு வந்தீங்க, காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா குழந்தை சடலமாக பேஸ்மெண்ட்டில் கிடக்குது. அப்படிங்கும்போது ஒரு இன்ட்ரூடராக யாராவது வீட்டுக்குள்ளே பூச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு தெரியாத நபராக இருந்தால் அந்த குழந்தை அட்லீஸ்ட் அழுது இருக்கணும், கத்தி ஏதாவது கூப்பிட்டுருக்கணும். அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தைய பெட்ரூம்லேருந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் ஸ்மூத்தாக யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச நபராகத்தான் அவங்க இருக்கணும். அதனால அது ஏன் இந்த பில் மெக்ரெனால்ட்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒன்று வந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி திருப்பியும் இவருடைய டிஎன்ஏயுமே அங்கே மேட்ச் ஆகலை. அந்த சடலத்து மேலே இருக்கக்கூடிய டிஎன்ஏயை எடுத்து பார்க்கும்போது ஆக்சுவலாக இவங்க அந்த டிஎன்ஏயை பிற்பகுதியில் பெருசாக மேட்ச் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த இறந்த குழந்தையுடைய சடலத்தை திருப்பி எடுத்துகிட்டு வரும்போது போலீஸ் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணியிருக்கு. ஒன்று, அந்த குழந்தை ஏதோ பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த குழந்தையை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க, அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் அந்த கழுத்தில் அழுத்தமாக தெரியுது அப்படிங்கிற விஷயம். இது போக அந்த குழந்தையை ஏதோ ஒரு சின்ன ஒரு பிளண்டான ஒரு ஆயுதத்தை வச்சு அந்த குழந்தையுடைய தலையில் யாரோ அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே அந்த சடலத்தில் கிளியராக இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் ஒருவேளை அந்த நபர் இவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி நம்ம பில் மேலேயும் சந்தேகம் வந்திருக்கு. ஆனால் லேட்டர் பார்ட்டில் டிஎன்ஏ எதுவுமே மேட்ச் ஆகாதனால கடைசியாக இவரையும் விட்டுட்டாங்க. 5வது சஸ்பெக்டாக போலீஸுடைய பார்வையில் பட்ட அந்த நபர் யார் அப்படின்னா கேரி ஒலிவா அப்படின்னு சொல்லி ஒரு நபர். இவர் ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை அப்படி இப்படின்னு சொல்லி சில சம்பவங்களில் போலீஸ்கிட்டேயே மாட்டி ஜெயிலில் போய் கம்பி எண்ணிட்டு வந்த ஒரு நபர் தான். இவர் சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த ஏரியாவில் தான் இவரும் இருந்திருக்காரு. அதை வச்சு தான் இவரை போலீஸ் கார்னர் பண்ணியிருக்கு. இதில் இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா இந்த ஆள் அந்த இறந்து போன குழந்தை ஜான் பனட் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்காக ஒரு சின்ன நினைவிடம் மாதிரி ஒன்று எழுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நினைவிடத்தையும் இந்த ஆள் வீட்டு பக்கத்தில் எழுப்பி வச்சுருக்கான். யோ, யாரோ ஒருத்தருடைய குழந்தை இறந்து போனதுக்கு நீ எதுக்கு நினைவிடத்தை எழுப்பி வச்சுருக்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவன் ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கான். 10க்கு 2002 போலீஸ் இவனை அப்ரோச் பண்ணி அரெஸ்ட் பண்ண போன தருணத்தில் இவங்கிட்ட ஒரு ஸ்டன்கன் ஒன்று கையில் இருந்திருக்கு. ஆக்சுவலாக போலீஸுடைய கணிப்புப்படி அந்த குழந்தைய ஒரு பிளண்டான ஆப்ஜெக்ட் வச்சு அடித்தாங்க இல்லையா, அந்த காயம் ஒரு ஸ்டன்கன்னால தான் நிகழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு போலீஸாக நம்மளும் கன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இது ஒரு ஸ்டன்கன்னால் ஏற்படக்கூடிய காயம்தான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த சடலத்தை பார்க்கும்போதே போலீஸுக்கு இருந்திருக்கு. அதே ஸ்டன்கன் இவங்கிட்டையும் இருந்திருக்குது. அதனால தான் இவனாக தான் இருப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு போலீஸ் இன்னொரு யூகத்துக்கு வந்தது. அகைன் டிஎன்ஏ திருப்பி மேட்ச் ஆகவே கிடையாது இவனுக்கும் அந்த சடலத்து மேலே இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏக்கும். இதுக்கப்புறம் 6வதாக போலீஸுடைய சந்தேக பார்வை விழுந்த நபர் யார் அப்படின்னா மிச்சேல் ஹெல்காத் அப்படின்னு சொல்லி ஒரு நபர். இந்த ஆள் பக்கத்திலே ஒரு சின்ன கேரேஜ் மாதிரி அந்த ஏரியாவிலேயே நம்ம ராம்சே
அந்த ஃபேமிலி இருந்த வீட்டு பக்கத்திலேயே அந்த மாதிரி ஒரு ஷாப் வச்சுருந்த ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சுருந்த ஆள் தான். இவருக்கும் அந்த ராம்சே ஃபேமிலிக்கும் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியில் ஒரு இஷ்யூ, ஒரு டிஸ்பியூட் ஒன்று போயிருக்கு, ஒரு பஞ்சாயத்து ஒன்று போயிருக்குது. அதுக்கு ஒரு பழிவாங்கும் படலமாக கூட திருப்பி அந்த குடும்பத்துடைய கடைசி வாரிசை நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஏதாவது சம்பவத்தை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் போலீஸுக்கு ஹெவியாக இருந்தது. ஏன்னா வழக்கமாக உங்களுக்கு யாராவது உங்கள் கூட பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு யாராவது ஆகாதா அப்படின்னு சொல்லி தானே என்கொயரியை போலீஸ் ஸ்டார்ட் பண்ணும், இன்வெஸ்டிகேஷன் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அதில் இவன் ஒரு முக்கியமான நபராக போலீஸுடைய சந்தேக பார்வையில் விழுந்தான். 10க்கு போலீஸு சுற்றி முற்றி, அதாவது வீட்டை சுற்றி பார்த்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், கொஞ்சம் சுற்றி வேறு ஏதாவது ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது போலீஸுக்கு ஒரே ஒரு பூட் மார்க் மட்டும் தெளிவாக கிடச்சிருக்கு. அந்த பூட் மார்க்கு இவனுடைய பூட்டோட ரொம்ப எக்ஸாக்டாக ஒத்து போயிருக்கு. அதனால் இவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற ரொம்ப கிட்டத்தட்ட 90% ஊர்ஜிதத்துக்கு வந்துருச்சு போலீஸு. 1997 போலீஸு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் புதுசாக ஒரு தடயம் ஒன்று கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த குற்றவாளியை நாங்கள் இப்போ நெருங்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்காங்க. வச்சுப்புட்டு மறுநாள் இவனை போய் பிடிக்க போகலாம் அப்படின்னு பார்த்தா இவன் தற்கொலை பண்ணியே இறந்து போயிட்டானாமா. எந்த பயத்தில் அப்படின்னு தெரியல. ஆனால் இதில் சுவாரஸ்யமான மேட்ரே என்ன அப்படின்னா, இவனுடைய டிஎன்ஏயுமே அங்கே மேட்ச் ஆகவே கிடையாது. அப்புறம் எதுக்காக நீ இறந்து போனேன் அப்படிங்கிறது அவனுக்கு தான் வெளிச்சம். 7வதாக போலீஸுடைய சந்தேக பார்வையில் விழுந்த நபர் யார் அப்படின்னா ஜான் மார்க்கர். அதுதான் அவருடைய பேர். அவர் உண்மையாக சந்தேக பார்வையிலே உள்ள கிடையாது. இருந்தும் அவர் ஏன் தேவையில்லாமல் வாலண்டியராக உள்ளே வந்து மாட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் யூனிவர்சிட்டி ஆஃப் காலராடாவில் ஒரு ப்ரொஃபஸராக வேலை பார்க்கக்கூடிய மைக்கேல் அப்படின்னு சொல்லி ஒரு நபர். அவர் தான் போலீஸுக்கு எங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் ஒரு ப்ரொஃபஸருடைய ஹெல்ப் ஒன்று தேவைப்படுது யூனிவர்சிட்டியிலேருந்து அப்படின்னு போலீஸ் அப்ரோச் பண்ணப்போ இந்த கேஸுக்கு போலீஸ் சைடில் ஹெல்ப் பண்ண ஒரு நபர். அந்த ப்ரொஃபஸருக்கு இந்த ஆள் இங்கேருந்து பேரே போடாமல் டெக்ஸின் அப்படிங்கிற பேரை மட்டும் போட்டு இந்த ஆள் ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காப்ல. அடுத்தடுத்து அது கம்யூனிகேஷன் அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே போயிருக்கு. அதில் இந்த ஆள் மைக்கேல் கிட்ட சொல்லியிருக்காப்ல, அந்த குழந்தைய நான் தான் கொலை பண்ணேன். கடைசியாக அந்த குழந்தையுடைய கழுத்தை நெரிக்கும் போது அந்த குழந்தையுடைய கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மூணதை நான் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே அவன்னா எனக்கு உயிர், அவள் எனக்கு கிடைக்க மாட்டாளோ அப்படிங்கிற பயத்தில் தான் இப்படி நான் ஒரு விஷயத்தை பண்ணேன் அப்படின்னு. எது ஒரு 6 வயசு பொன் குழந்தை மேலே ஒரு ஆசை பார்த்துக்கோங்க. இப்படி இவன் ஒரு மெயில் அனுப்ப போக கடைசியாக இதை வச்சு இவனுடைய பேர் கரெக்டாக இல்லை, இந்த டெக்ஸின் அப்படின்னு ஒரு புனை பேரை மட்டும் வச்சு அந்த மெயில் அனுப்புனான் இல்லையா, இவனுடைய ஐபி அட்ரஸை வச்சு எங்கேருந்து இவன் அனுப்பியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் தானா. அங்கே இருந்து இவனை தொக்காக தூக்கியிருக்காங்க. ஆனால் இவன் கடைசி வரைக்கும் நான் தான் கொலையை பண்ணேன் அப்படின்னு இவனே வாலண்டியராக கன்ஃபஸ் பண்ணால் கூடவே இவனுடைய டிஎன்ஏயுமே அங்கே மேட்ச் ஆகவே கிடையாதான். சட்டத்துக்கு எப்பயுமே சாட்சியங்கள் தான் முக்கியம், உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி சம்பவத்தினால கடைசியாக இவனையும் எதுவுமே பண்ண முடியல போலீஸ். இதெல்லாம் தாண்டி இறுதியாக 8வது சஸ்பெக்டாக போலீஸுடைய சந்தேக பார்வையில் விழுந்த நபர் யார் அப்படின்னா காஃப்மன் பியூக். அதுதான் அவங்களுடைய பேர். 57 வயசான ஒரு லேடி. அவங்க தான் நம்ம ராம்சே இருக்க அந்த ஃபேமிலி, அந்த வீட்டில் வேலைக்காரமாக வேலை பார்த்த ஒரு லேடி. அவங்க ஆக்சுவலாக எனக்கு ஒரு சில $1000 பணம் வேணும், என்னுடைய நிலைமை ரொம்ப சரியில்லை, எனக்கும் என் கணவர் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேமிலி கிட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஃபேமிலி அதை கொடுக்க முடியாது இப்பெல்லாம் அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கு. அதன் காரணமாக கூட திருப்பி இந்த அம்மா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல சொன்னமே, நைட்டு பெட்ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை யாரோ ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் தான் அந்த பொண்ணை ஏமாற்றி கூட்டி பேஸ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. தெரியாத நபர்னால் அந்த பொண்ணு அங்கேயே அழுதுருப்பா, இல்லை கத்தி கூச்சல் போட்டிருப்பா. ஸோ இந்த வீட்டிலேயே வேலை பார்க்குற ஒரு லேடி அப்படிங்கிறனால அந்த குட்டி பொண்ணு இந்த அம்மாவையும் கூட விளையாட்டாக இந்த அம்மா கூப்பிடும்போது கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் போலீஸுக்கு இருந்தது. இதை தாண்டி அந்த $1,18,000 எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மர்ம நபர் கேட்டிருந்தார் இல்லையா, குழந்தைய விடணும் நான், அந்த $1,18,000 அப்படிங்கிறது எக்ஸாக்டாக அந்த வருஷத்துக்கு போனஸாக ஜான் ராம்சேக்கு அவருடைய கம்பெனியில் கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டாக. எப்படி எனக்கு இந்த வருஷம் போனஸாக வந்த அந்த அமௌண்ட்டு எக்ஸாக்டாக அந்த இன்ட்ரூடருக்கு தெரியும். அப்போ அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபராகத்தான் இருக்கணும். அதுவும் நம்மக்கிட்ட காசு கஷ்டம், எனக்கு $10,000 வேணும்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டு இந்த லேடி தான். அப்படிங்கிறனாலேயே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் சரி, போலீஸுக்கும் சரி இந்த அம்மா மேலே சந்தேகம் வந்திருக்கு. ஆனால் இந்த அம்மா கடைசி வரைக்கும் பேட்சி மேலே, யார் அந்த குடும்ப தலைவி மேலே, ஜானுடைய மனைவி மேலே தான் எல்லாத்தையும் திருப்பி இருக்காங்க. அவள் குழந்தைய ரொம்ப மோசமாகத்தான் ஹேண்டில் பண்ணுவா,
எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாகத்தான் இருப்பாள். திடீர்னு சிரிப்பா, அடுத்த செகண்டே ரொம்ப கத்தி கூச்சிருவா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவ. அதனால் அவள் தான் இதை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போலீஸில் மட்டும் இல்லை, கோர்ட்டு வரைக்கும் போய் இந்த அம்மா பல தடவை சாட்சியாக சொல்லியிருக்கு இந்த விஷயத்தை. இந்த அம்மாவுடைய டிஎன்ஏயுமே அங்கே மேட்ச் ஆகவே கிடையாது. இப்போ இந்த கேஸு இன்னும் முடியாமல் இருக்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, உண்மையாக இந்த 6 வயசு நிரம்பிய ஜான் போனட் பேட்ரிஷியா ராம்சே அப்படிங்கிற த பியூட்டி குயின், அந்த குழந்தைய கொன்ன அந்த கயவன் யார், எந்த காரணத்துக்காக கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ வரைக்க ஒரு விடை தெரியாத வினாவாகத்தான் இருக்குது. 1996 நடந்த சம்பவம் அது கிட்டத்தட்ட 28 வருஷம் இப்போ ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையாக குற்றவாளி யாராக இருப்பா, இல்லை போலீஸ் உண்மையாக குற்றவாளியை சரியாக கண்டுபிடிக்காமல், இல்லை அவங்க ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் விட்டுட்டாங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் ஜட்ஜஸாக இருந்தீங்கன்னா, இவ்வளவு சஸ்பெக்ட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதில் யார் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதுக்கு எந்த காரணத்தினால அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த காரணத்தையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கீழே விடுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வழக்கோட இன்னொரு முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.